மேலும் ஒரு அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். செங்கோட்டையனை சமாதானப்படுத்தும் முயற்சியில் அதிமுக மூத்த தலைவர்கள் அந்த முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். KP முனுசாமி, வேலுமணி, தங்கமணி, தளவாய் சுந்தரம் ஆகியோர் சமாதான முயற்சியில் தற்போது ஈடுபட்டு வருகிறார்கள். தொடர்ந்து விரிவான விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். ராஜேஷ், வணக்கம். இது குறித்தான விவரங்களை வழங்கலாம். ஹர்ஷினி, வணக்கம். தற்போது முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனை சமாதானப்படுத்தக்கூடிய அந்த முயற்சி நடைபெற்று வருகிறது. சட்டப்பேரவை வளாகத்திற்குள்ளேயே, அதாவது அந்த கூட்டம் நடைபெறுகிறது. கூட்டத்திற்கு வெளியில லாபி இருக்கும், அதாவது அட்டெண்டன்ஸ் சைன் பண்ணக்கூடிய இடம். அங்கேதான் சட்டமன்ற உறுப்பினர்கள் தேநீர் எல்லாம் அருந்துவார்கள். அந்த இடத்தில், அதாவது இந்த சபை நடைபெறக்கூடிய இடத்திலிருந்து ஒரு 5 மீட்டர் தான் இருக்கும் வெளியிலே. அந்த இடத்தில் தான் தற்போது இந்த சமாதான பேச்சுவார்த்தை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முன்னதாக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தனக்கு தொகுதி சம்பந்தப்பட்ட ஒரு கேள்வியை கேட்டு பதிலையும் பெற்றுக்கொண்டார். அதன் பிறகு அவரை மூத்த நிர்வாகிகள் 4 பேரும் சேர்ந்து அவரை உங்களிடம் கொஞ்சம் பேச வேண்டும், வெளியே வாருங்கள் என்று அவரை பேசி அழைத்து சென்றார்கள். தற்போது சட்டப்பேரவைக்கு வெளியிலே முன்னாள் அமைச்சர்கள் KP முனுசாமி, தங்கமணி, வேலுமணி, தளவாய் சுந்தரம் ஆகிய 4 பேரும் அமர்ந்து ஆவேசமாக பல்வேறு விஷயங்களை மாறி மாறி கருத்துக்களை பரிமாறி வருகிறார்கள். அதாவது செங்கோட்டையன் தன் தரப்பிலே என்னென்ன விஷயங்கள் இருக்கிறது, தான் எதனால் கோபமாக இருக்கிறேன் என்ற விவரத்தை விவரித்து வருகிறார். அதற்கு முன்னாள் அமைச்சர்கள் இதையெல்லாம் பேசி சரி செய்து கொள்ளலாம் என்று தங்கள் தரப்பில் இருக்கக்கூடிய அந்த தீர்வுகளை தெரிவித்து வருகிறார்கள். நீங்கள் தொடர்ச்சியாக இப்படி அதிமுக எதிர்க்கட்சி தலைவர் அறையிலே நடைபெறக்கூடிய கூட்டத்தை தவிர்ப்பது மிகப்பெரிய பேசுபொருளாக மாறுகிறது என்று பேசி வருகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இன்னும் சற்று நேரத்தில் சபாநாயகர் மீதான நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரப்பட இருக்கிறது. அப்படி அவர் மீது அந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரும்போது அதிமுகவினர் அனைவரும் ஒற்றுமையாக வாக்களிக்க வேண்டிய கடமை இருக்கின்றது. ஒருவேளை முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் நடுநிலை வகிப்பதாகவோ அல்லது இந்த தீர்மானத்திற்கு நான் ஆதரவு தரவில்லை என்று சொல்லிவிட்டாலோ அது மிகப்பெரிய பேசுபொருளாக மாறிவிடும். அதிமுகவிற்கு அது உச்சபட்ச ஒரு விஷயமாக மாறிவிடும். எனவே அது போன்ற விஷயங்கள்லாம் நடைபெறக்கூடாது. நாம் ஒற்றுமையாக செயல்பட வேண்டும். உங்களுக்கு என்ன மனக்குறை இருக்கிறது என்பதை கூறுங்கள், அதனை சரி செய்து விடலாம் என்ற ரீதியிலே 4 முன்னாள் அமைச்சர்களும் சேர்ந்து அவரிடம் சமாதான படலத்தில் ஈடுபட்டு வருகின்றார்கள். ஏற்கனவே சில முறை இது போன்று சமாதானம் பேசியிருந்தாலும் கூட அவரது கோபம் இன்னும் தனியவில்லை என்பதுதான் நேற்றைய பேச்சிலிருந்து கூட நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயமாக இருக்கிறது. அதே போல இன்று காலை முன்னாள் அமைச்சர் அக்ரி கிருஷ்ணமூர்த்தியை செங்கோட்டையன் அவர்களுடைய இல்லத்திற்கு அனுப்பியிருந்தார்கள். அவர் எங்கே வராமல் போய்விடுவாரோ என்ற காரணத்தினால் என்று சொல்கிறார்கள். அதனால் செங்கோட்டையன் அவர்களும் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி அவர்களும் ஒரே காரில் வந்து சட்டப்பேரவையில் இறங்கினார்கள். தற்போது இருவரும் உள்ளே சென்ற நிலையிலே அவர்களுக்கான அந்த கேள்வி பதில் முடிந்த நிலையில் தற்போது செங்கோட்டையன் அவர்களிடம் சமாதான படலம் நடைபெற்று வருகிறது.